கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடந்து போறது, அது காலத்தின் கட்டாயமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாசகத்த நான் வாசிக்கிறதுக்கு நேர்ந்தது. என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்மளுக்கு கொஞ்சம் பேடா தெரியும். என்ன கடவுளுக்கு கண்ணே இல்லையா? கடவுள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படின்ற மாரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது நம்முடைய குரோத்துக்கான ஒரு ஒரு வே மாதிரி தான் நான் பார்க்கிறேன். நம்ம வளர்றதுக்கு. இப்ப குழந்தைங்க வளரும் இல்லையா? குழந்தைங்க வளரும் பொழுது அவங்களுடைய மேல் தோல் உரியும். நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. நம்மளும் சின்ன வயசுலலாம் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த உள்ளங்கையில தோல் உரியிறது. அப்ப அந்த பழைய அந்த மனுஷன களைஞ்சு புதுசா உருவாகும்போது, அது கொஞ்சம் வளர்ச்சி அந்த வளர்ச்சி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி, அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் மாறுபடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க வளரணும் அப்படின்னா, ஒரு சில வொர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போற மாரி இருக்கும். அது நம்பிக்கை துரோகமா இருக்கலாம், இல்ல ஏமாத்துறதா இருக்கலாம், இல்ல யாராவது காயப்படுத்துற வார்த்தைகள் பேசுறதா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, நீங்க அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ள போற மாரி இருக்கும். ஏங்க இந்த சிச்சுவேஷனே இல்லாம வர முடியாதா? இந்த சிச்சுவேஷன் இல்லாம நான் வாழ முடியாது. இந்த சிச்சுவேஷன் இல்லாம நான் கடந்து போக முடியாதுன்னா, கடந்து போகலாம். ஆனா கடந்து போறதுல ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கும். அதுல அப்படி போறதுல என்ன விஷயம் இருக்கு? இப்போ ஒரு கல் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கருங்கல் இருக்குது. அந்த கருங்கல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு சில ஒரு சில விஷயத்துக்காக பயன்படும். அந்த கருங்கல்ல நீங்க அழகா கொத்தி எடுத்து ஒரு அம்மிக்கல்லா மாத்திட்டீங்கன்னா, அதோடைய பயன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே கருங்கல்ல நீங்க அழகா செஞ்சு செதுக்கி ஒரு சிலை மாதிரி, ஒரு சாமி சிலை மாதிரி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஒரு கோவிலாவே மாறிடும். ஒரே கல்லு தான். அது ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏறி மிதிச்சு நடந்து போறதுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு பாலம் கீழம் இருக்குது, அது ஒரு பள்ளம் இருக்குது, அதுக்கு மேல போட்டு ரொப்புறதுக்கு, இல்ல நடந்து போறதுக்கு, மிதிச்சுட்டு போறதுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். ஆனா அதே கல் உளி படும் பொழுது, உளி படுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானது. கொத்தி கொத்தி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதுல வரணும். அப்ப அந்த உளி படும் பொழுது அந்த கல் ஒரு ஷேப்புக்குள்ள வந்துருது. அப்ப அந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கல் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்குதுப்பா அப்படி. அது வரைக்கும் அந்த கல்லை பார்த்திருப்போம். அது வரைக்கும் அந்த கல்லை எட்டி மிதிச்சு தான் போயிருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த கல் ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த கல்லுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. அப்ப அந்த கல்லுடைய ஸ்ட்ரக்சர் மாறதுக்கு என்ன காரணம்னா, அந்த கல் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குது. கஷ்டத்துக்குள்ள நடந்துட்டு கஷ்டம் வந்த உடனே போப்பா எனக்கு இந்த கஷ்டம்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுனால, அந்த கஷ்டத்துல கொஞ்ச நாள் டிராவல் பண்ணதுனால அந்த கல் இப்போ ஒரு ஷேப்பா மாறிடுச்சு. இந்த ஷேப்பை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு ஷேப், கொண்டு வாங்க அப்படின்னா அந்த கல்லை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சும்மா கிடக்கிற கல்லை நீங்க சும்மா கூட தூக்கிட்டு போயிடலாம், விலையே கிடையாது. ஆனா அந்த கல்லை அழகா கொத்தி எடுத்து ஒரு அம்மியா மாத்திட்டீங்கன்னா அதோடைய விலை வேற. அது கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல எல்லாம் இன்னைக்கு அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் விக்கிறாங்க. இன்னும் அது சாமி சிலையா மாத்திட்டீங்க அப்படின்னா அது பயங்கர ரேட்டா மாறிடும். அப்போ இந்த கல் விலை மதிப்புள்ளதா மாறுறது எப்போ அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான். கொத்தணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அது கொஞ்சம் சிரமம். இப்ப கொத்துறது இருக்குது, சிலதெல்லாம் மிஷின் போட்டு அப்படி பண்ணுவாங்க. ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அப்ப இதுக்குள்ள எல்லாம் இந்த கல்லு போகும்போது, இந்த பாறாங்கல் இதுக்குள்ள எல்லாம் கடந்து போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஷேப் வருது, அதோடைய மதிப்பே மாறிடுது. இதே மாதிரிதான் ஒரு மனுஷனும். ஒரு மனுஷனுடைய ரேட்டு மாறணும், அவனுடைய மதிப்பு மாறணும் அப்படின்னா, அவன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் கடந்து வரும்பொழுதுதான். ஒரு அப்துல் கலாமுடைய ரேட் இன்னைக்கு ரொம்ப அதிகம், அவருடைய மதிப்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே தெருவிளக்குல இருந்து படிச்சிருந்திருப்பாரு, ரொம்ப தூங்காம உட்காந்து படிச்சிருந்திருப்பாரு, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்தவர். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆனாரு, அதுக்கப்புறம் ராக்கெட் விட்டாரு, என்னெல்லாமோ பண்ணி இப்ப கடைசியில அவர் அப்துல் கலாம் பேரு சொன்னாக்கி இப்ப எல்லா பிள்ளைங்களுக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமையான ஒரு காரியம், ரொம்ப மதிக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய செயல். அப்போ அவர் அந்த நடந்து வந்த பாதை அந்த மாதிரி தெருவிளக்குல இருந்து படிச்சிருந்திருப்பாரு, நைட்லாம் தூங்காம உட்காந்து படிச்சிருந்திருப்பாரு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, இவரு மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா? அந்த தியாகத்தை எல்லாம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அங்க வந்திருக்கிற. இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில தியாகங்கள் இருக்கும். தியாகங்கள் தாண்டி துரோகங்களும் இருக்கும். ஒரு சிலர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. ஏங்க என்ன மட்டும் இப்படி பண்றாங்க, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படிலாம் சில டைம்ல நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா இது உங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது, எல்லாரும் வாழ்க்கையிலும் இதான் நடந்துட்டு இருக்குது. அவங்க பெருசா சொல்லிக்க மாட்டேன்றாங்க, நம்ம சொல்லி காணிச்சிடுறோம், அவ்வளவுதானே தவிர எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதேதாங்க. எல்லாருடைய சுச்சுவேஷனும் இப்படிதான் இருக்குது. பட் சிலவங்க சொல்ல மாட்டாங்க, என்ன அடிச்சாலும் அது மட்டும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு வப்பாளமா இருக்கும், சார் இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்களா, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப சிலவங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே ஹாப்பியாவே எடுத்துக்குவாங்க. சோ தட் இஸ் லைஃப், அவ்வளவுதான் லைஃப். நீங்க என்ன நடந்துச்சுனாலும் அதை ஹாப்பியாவே எடுத்துட்டு போய் பாருங்களேன், லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடும். சோ இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல நம்ம போக வேண்டிய பாதை, நம்ம டிராவல் பண்ற அந்த 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 விதம் அப்படின்றது, அந்த டிராவல் மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்.
அது வந்து நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. எந்த வழியை நீங்க டிராவல் பண்றீங்களோ அதை என்ஜாய் பண்ணுங்க. அது வந்து கஷ்டமா பார்க்காதீங்க. சார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இதான் நடக்குது. நிறைய பேருடைய கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான்லாம் பேசும்போது சிலவங்கலாம் சொல்லுவாங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒண்ணு இன்னொன்னு, ஓகே பரவாயில்ல, அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கதையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, கடவுள் வந்து என்ன அந்த அளவுக்கு கை ஊட்டல, அந்த அளவுக்கு என்ன வந்து கஷ்டப்படுத்திடல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வரைய மெசேஜ் இதுதான். ஸோ இதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டது அது நல்லதுதான். கஷ்டப்படுறது நல்லது. நல்ல விஷயத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. இந்த கஷ்டமெல்லாம் தாண்டி வரும்பொழுது உங்களுடைய ரெஸ்பெக்டே மாறிடும், உங்களுடைய மதிப்பே மாறிடும். அப்போ அதுக்காக நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன். கொஞ்சம் ஏதாவது படிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல ஏதாவது உருவாங்க. யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க கண்ணீர் சிந்த வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக காலம் ஃபுல்லா அப்படியே இருக்காதீங்க. இன்னொன்னு, அந்த கண்ணீர் சிந்த வச்ச மனிதனை, அது ஏமாத்தின மனிதன் ஒரு பகையாளி மாதிரி பார்க்காதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு வாசகம் ஒண்ணு வாசிச்சேன். என்னை ஏமாத்தினவங்களுக்காக நன்றி, நீங்க தான் வந்து என் வாழ்க்கையை ஒரு சில விஷயங்களை கத்துக் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்ட்டு. தட் இஸ் ட்ரூ. அது நம்மளும் சம்டைம்ஸ் தான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். ஸ்டேட்டஸ்ல மட்டும் தான் வைப்போம். நேர்ல அந்த ஏமாத்தினவனை பாத்தீங்கன்னாக்கா அது பயங்கரமான இதாயிடும். ஏன்னா எப்படி ஏமாத்திட்டு போலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. ஏமாத்தினாலும் ஏமாத்தலனாலும் நீங்க வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி குட் ஆட்டிடியூட். ஸோ இந்த ஆட்டிடியூட்டை வளர்த்துக்கோங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட காரியங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போறதுக்காக அல்ல.